அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேரு கரு மாரிமுத்து. நான் பட்டுக்கோட்டை தாலுகா பண்ணவேல் கிராமத்திலிருந்து வரேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வின் டிவி இமேன் டிவி இப்படி அன் டைம்ல பாத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் அரசியல் சுயநலம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, ஒருத்தர் வித்தியாசமா பேசுறாரு, தாடி நம்ம மாதிரி அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே வின் டிவி இமேன் டிவி. அப்புறம் இஸ்லாத்து மேல ஒரு ஈடுபாடு வந்துச்சு. பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினத்தில் இருக்கிற தௌஹீத் நண்பர்கள் மூலமா நிறைய புத்தகங்கள் வாங்கி ஒரு வருஷமா இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். அப்புறம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, வானம் பூமியினுடைய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் உதவி செய்யறதுக்கும் என்னை விட வேற யாரு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல 107வது வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். அது மட்டும் இல்ல, மரத்துல இருக்கிற ஒரு இலை நமக்கு தெரியாம நம்ம விரும்பாம கீழே விழுகிறது இல்ல எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். என்னோட கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நாட்டுல எவ்வளவோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு பஸ், தனியார் பஸ் ஆத்துக்குள்ள விழுந்துருது. ஒரு வெள்ளம் ஒரு ஊரே முழுகி போயிருது. இந்த வேதாரண்யத்துக்கு பக்கத்துல குழந்தைங்களை ஏத்திட்டு வந்த வேனு விழுந்துருது. கும்பகோணத்துல குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் எரிஞ்சு போயிருது. உலக வர்த்தக மையத்துல பிளைட். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அல்லாஹ்வோட விருப்பப்படி தான் நடக்குதா? இப்ப அல்லாஹ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானா? அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, குர்ஆன்ல இருக்கிறது, எந்த ஒரு காரியம் உலகத்தில் நடப்பதாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நடப்பது இல்லை கடவுள் சொல்வதாக குர்ஆன்ல இருக்கிறது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே உதிர்ந்தாலும் அதுவும் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள்லாம் நடக்கிறது. அப்ப கடவுள் அநியாயத்தை தடுக்கணுமா இல்லையா? ஆனா நடந்துகிட்டே இருக்கிறது. என்ன, குழந்தைகள்லாம் எரிஞ்சு கும்பகோணத்துல சாம்பலா போனாங்க. அப்ப கடவுளுக்கு தெரிஞ்சா நடக்குதுன்னா அவரையா தடுக்கல, இறக்கம் காட்டணுமா இல்லையா? அது மாதிரி போய்விட்டது. எத்தனையோ நல்லவர்கள்லாம் கொல்லப்படுறாங்க. வெள்ளம், புயல், சுனாமின்னு வருது. எத்தனையோ நல்ல நல்ல மக்கள்லாம் அதுல இணைஞ்சிடறாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. அப்ப இதெல்லாம் கடவுளுக்கு தெரிஞ்சா நடக்குதா அப்படின்னு இருக்கிறாரு. கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி தெரியலன்னா ஒரு கடவுளை கிடையாது. இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்க போறதுங்கிறது முன்னரையே அவருக்கு தெரியலை என்று சொன்னால், அப்ப தெரியாத ஒருத்தர் கடவுளா இருக்கலாமா? நாட்டில் உள்ள எல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சாதான் கடவுள், முக்காலம் அறிஞ்சாதான் கடவுள். இது நடந்த பிறகுதான் அவருக்கே தெரிய வருதுன்னு சொன்னா நம்ம அளவுக்கு தான் அவருடைய அறிவு இருக்குண்டாவது. அறிவை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவும் அவர் அறிவும் ஒன்னுண்டு ஆகி போயிடும். அதனால கடவுளுக்கு எந்த ஒரு கொடுமைகள் உலகத்தில் நிகழ்ந்தாலும் அது முன்னரே தெரியத்தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்னா, தெரிஞ்சா தடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற அடுத்த, தெரிஞ்சா தடுத்துடலாம்ல அப்படின்ற கேள்வி. தடுக்க முடியும், தடுக்க நினைச்சாதான் தடுக்க முடியும். தடுக்க விரும்பலன்னா அது நடக்கணும் என்பது அவருடைய விருப்பமா இருந்தா தடுப்பாரு. அதாவது முதல் விளைவிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சா நடக்குது, தெரிஞ்சா ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்டா அவர் தடுக்க விரும்பவில்லை. ஏன் விரும்பலன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அழிவதற்கு ஒரு காரணத்தை வச்சு அழியணும் என்று கடவுள் விதி ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க கும்பகோணத்துல எரிஞ்சதை மட்டும் நீங்க கேட்கறீங்க. சாதாரணமா செத்து போற ஆளுகளுக்கு நீங்க கேள்வி கேட்கலாமே, நல்ல மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னு. அவர் சாவர ஏன் சாவம் இருந்திருக்கலாம்ல? எதுனே நல்ல மனிதர் கொடைவெல்ல இருந்திருப்பாரு, சும்மா நோய் செத்தா கூட அவருக்கு அந்த கேள்வி கேட்கலாம்ல, ஏன் செத்தாரு, நல்ல மனுஷன் தானே. அப்ப உலகத்துல எல்லாரும் தான் சாவுறாங்க. எல்லாரையும் சாகடிச்சா தான் நாளைக்கு விசாரிக்க இயலு. சாவுவதற்கு ஒவ்வொரு காரணத்தை மாத்தி மாத்தி கொடுப்பாரு கடவுள். எல்லாரும் வெள்ளத்துல சாவ மாட்டாங்க. கொஞ்சம் பேர் வெள்ளத்துல சாவுவான், கொஞ்சம் பேர் நோயில சாவுவான், கொஞ்சம் பேர் தீப்பிடிச்சு சாவுவான், கொஞ்சம் பேர் சோத்துக்கு இல்லாம சாவுவான், கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டு சாவுவான், அப்படி விஷம் குடிச்சு சாவுவான். அப்படி பல விதங்கள் இருக்குது சாவு என்பதுல. அத கடவுள் என்ன நினைக்கிறாரு, இது நிரந்தர உலகம் இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள மக்களை காலி பண்ணிட்டு அடுத்து வருவாங்க, அவங்கள காலி பண்ணிட்டு அடுத்து வரணும். இப்படித்தான் கடவுள் ஒரு செட்டப் பண்ணி இருக்கிறார். அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி வெள்ளத்திலே சாவுறதுன்னு சொன்னா மனுஷன் ஒழுங்கா இருக்க மாட்டான். நமக்கு எப்படி எதுல வரும்னு தெரியாட்டி தான் ஒழுங்கா இருப்பான். சுனாமியில தான் சாவுவான்னு சொன்னா கடற்கரை இல்லாத ஊர்ல போய் உட்காந்துக்குவான். அங்க சுனாமியை வரப்போகுதுன்னு சொல்லி செய்வான். அது மாதிரி செஞ்சுக்கிடுவான். தீயில தான் சாவுண்டு வச்சா தீப்பெட்டி யூஸ் பண்ண மாட்டான். அங்க போய் அண்டார்டிகாவில் போய் உட்காந்துருவான். எப்படி தீயில சாவுற பாப்போன்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு விதமா ஏற்பாடு பண்ணாம எல்லா வகையிலையும் நீ நினைச்சு பார்க்காத வகையிலையெல்லாம் சாவு வரும். படுத்து தூங்குவாங்க, நல்லா இருப்பான். டாக்டர் என்ன செய்வான், இவன் 50 வருஷம் சாவ மாட்டான்னு சர்டிபிகேட் கொடுத்துருப்பான். படுத்து காலில் குணமா இருப்பான். அப்ப எவன் எப்படி போறான்னு சொல்ல முடியாது. அப்ப மனிதனுடைய சாவுக்கு
பலவித காரணங்களை கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஏன் இதை பார்த்துட்டு இருக்காரு? இது ஒரு அற்பமான ஒரு உலகம். இதில் உள்ள நல்லது கெட்டது தான் நாங்க கணக்கு தீர்க்க போறேனே. உனக்கு அநியாயம் பண்ணியிருந்தான்னா நான் அவனை கேட்கத்தானே போறேன். உனக்கு கொடுமை இழக்கப்பட்டிருந்தா கொடுமை இழக்க நான் விட போறது இல்லையே. அதுக்குதான் வேற உலகம் வச்சிருக்கிறேனே. அதனால யாருக்கு அநீதிலாம் கிடையாது. அதுக்குரிய வேலையை நான் பாத்துக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருக்கிறதுனாலதான் அனைத்தும் கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. தெரியாம ஒண்ணுமே நடக்காது. தெரிஞ்சு நடக்கணும் என்று வேணும்னு தான் விட்டுருக்கிறார். காரணம், இது உலகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு இஸ்லாம் சொல்லல. இது ஒரு சின்ன ஒரு சோதனை கூடம். சோதனை கூடத்துல நீ எப்படி தேர்றேன்னு பாக்குறதுக்காக பரிசு வச்சிருக்கிறாரு. ரிசல்ட் இனிமே தான் பரிசு கொடுக்கிற இடம். அங்க பரிசு கொடுக்கும் பொழுது இங்க யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு, யாரால் பாதிப்பு. இப்ப ஒருத்தர் எனக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாருன்னு சொன்னா, விஷம் கொடுத்தாரு பாருங்க, அதுக்கு என்னை விஷம் கொடுத்ததுக்கு அங்க தண்டிக்கப்படுவாரு. அவருடைய சில நல்லறங்களை பிடிங்கி எனக்கு கடவுள் தருவாரு, எனக்கு நியாயம் வழங்கப்படும். அந்த மாதிரியான வகையில கணக்கு தீர்க்கப்பட இருக்கும் பொழுது இதை ஒரு கஷ்டமா நினைக்க கூடாது. சில கஷ்டங்கள் பரீட்சைக்கு நீங்க படிக்கிறீங்க, கஷ்டமா தானே இருக்குது. பரீட்சைக்கு படிக்கக்கூடிய நேரத்தில் ராத்திரிக்கு தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம அது ரொம்ப தியாகம் பண்ணி என்ன செய்றீங்க, டிவி பார்க்காம சினிமாவுக்கு போகாம பீச்சை சுத்தாம மார்க் வாங்கணும்னு கஷ்டப்படுறீங்க. இந்த கஷ்டம் கஷ்டமா இருந்தாலும் இதனுடைய ரிசல்ட்டுக்காக சகிச்சுக்கிறோமா இல்லையா? அட கஷ்டப்பட்டா வீணா போக போறது இல்லை. நாளைக்கு கலெக்டரா போக போறோம், நாளைக்கு என்ஜினியரா போக போறோம், நாளைக்கு டாக்டரா போக போறோம், அதுக்கு இது உதவும் அப்படின்னு தெரிந்தால் அந்த கஷ்டத்தை நம்ம சகித்துக் கொள்கிறோம். அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறத பாக்குறீங்க. அதுல கூட இவர் சொன்ன கேள்வியை கேட்கலாமே. அழிவுக்கு மட்டும் அவர் கேட்கிறாரு, கெட்டவன் பணக்காரனா இருக்கிறான், அவன் பிச்சைக்காரனா இருக்க வேண்டியதானே அப்படிலாம் கூட கேட்கலாம். ஊழல் பண்றவன் பணத்தை அதிகமா சம்பாதிச்சுட்டே போறான் அப்படிங்கிற வேண்டியதானே எல்லாம் கேட்கலாம். நிறைய இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு செயலை பத்தியும் கேட்கலாம். அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்ன? இது ஒரு சோதனை கூடம். வறுமையை உனக்கு தந்திருக்கிறாரா? வறுமையில் செம்மையா இருக்கிறியா? பணத்தை தந்திருக்கிறாரா? பணத்திலையும் செம்மையா இருக்கிறியா? வறுமையும் உன்னை தப்புல உன்னை தள்ளிடக்கூடாது, பணமும் உன்னை வேற பாதையில தள்ளிடக்கூடாது. இப்படி எல்லாமே சோதனை தான். அப்ப சோதனை கூடம் வரக்கூடிய நேரத்தில் அதுல தெரிஞ்சுக்கிட்ட வாத்தியாருக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் மாணவன் என்ன செய்வாரு, பார்த்துக்கிட்டு இருப்பாரு. தப்பா எழுதுறான், ஒரு பரிசு எழுதிக்கிறான்னு வைங்களேன், வாத்தியார் பக்கத்தில் நிப்பாரு, தப்புன்னு சொல்லி கொடுப்பாரா? தெரியும் அவருக்கு, நீ எழுதி நாசமா போ, சுத்துனீல சினிமா கோட்டம் சுத்துனீல நீங்க பாடுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருப்பாரு. தெரிஞ்சுதான் இல்ல, தப்பு எழுதும் போது வாத்தியார் பார்த்தா கூட அவர் திருத்துவாரா? திருத்த மாட்டார். திருத்துற இடம்லாம் வேற, அப்ப நீ கேட்க மாட்டேன்ட்ட. இப்ப பரீட்சை இடத்துல தப்பா எழுதுன்னு பார்த்துட்டு தான் இருப்பேன். இதை நீ அனுபவிக்கணும். நீ ஒழுங்கா படிக்காம மற்ற மாணவர்கள் மாதிரி பொறுப்பா இல்லாம சுத்துனீல, இதே மாதிரிதான். அப்போ கடவுளுக்கு தெரியாமல் நடக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. தெரிஞ்சுதான் நடக்கிறது. அவருடைய விருப்பத்தோட தான் நடக்கிறது. அது காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் கணக்கு தீர்க்கிற இடம் வேற இடம் இருக்குது.